ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து டைட்டில் தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த லவ் பியூட்டி அண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஹேர் கேர் பிராண்டை பற்றி தான் ஒரு ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் வந்து இந்த பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்களோட பாடி வாஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாடி மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அண்ட் இவங்களோட ஹேர் கேரை பற்றி நிறையா வந்து இந்த ஹிந்தி யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். நிறையா செலிப்ரிட்டிஸே வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஸ்கின்னுக்கு வந்து நான் ரிஸ்க் எடுப்பேன். பட் ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிற ஆளே கிடையாது. எனக்கு நிறையா பேர் வந்து ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ட்ரை பண்ணி சொல்லுங்கள், இதை ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே விஷயம், சாரி, நான் ஹேரை பொறுத்த வரைக்கும் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன செட் ஆகுதோ, எனக்கு என்ன ஒர்க் ஆகுதோ நான் அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹோம்மேட் ஹேர் ஆயில் அண்ட் எனக்குன்னு செட் ஆகிற ஒரு 2-3 ஷாம்பூஸ் இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் போனேன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த 3 ஷாம்பூவை தான் வந்து மாற்றி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். ஸோ புதுசாக வந்து ஒரு ஷாம்பூ ட்ரை பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டில் வந்து நான் 2 ரேஞ்ச் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் பியூரிஃபை. ஸோ இதில் வந்து டீ ட்ரீ ஆயில், பெப்பர்மெண்ட் அண்ட் வெட்டிவேர் வந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனியன், பிளாக் சீட் ஆயில் அண்ட் பச்சோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரேஞ்சு. ஸோ இது வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் காண்டி இந்த டீ ட்ரீ ஆயில், பெப்பர்மெண்ட் அண்ட் வெட்டிவேர் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து நான் டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ ஒன். ஸோ இது வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாலே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் வந்து இன்னும் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டூ கன்சிடர் தட், நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம் இங்கே. அண்ட் இதோட ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ரேஞ்ச் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். அந்த ஸ்கேல்ப் பியூரிஃபை, இந்த டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிடுறேன். அதில் வந்து நேச்சுரல் டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு இருக்குது, பெப்பர்மெண்ட் இருக்குது, 100% வந்து கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெட்டிவேர் இருக்குது. அண்ட் இது போக வந்து நிறையா வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து சல்ஃபேட் கிடையாது, பேரபன்ஸ் கிடையாது, டைஸ் கிடையாது. அண்ட் இது வந்து 100% வீகன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக், 100% வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் அண்ட் வீகன்னால பீட்டா அப்ரூவ்டு. அண்ட் இது வந்து 200 ml ப்ராடக்ட் வந்து 350 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் அவ்வளோதான். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸே வந்து இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது வந்து 200 ml ப்ராடக்ட் வந்து 350 ருபீஸா, இதுவுமே 200 ml தான், இதுவுமே 350 ருபீஸ் தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல், ஆனியன், பிளாக் சீட் அண்ட் பச்சோலி, இது 3 தான் வந்து கீ இன்க்ரீடியன்ட். அண்ட் இதில் வந்து நேச்சுரலான ஆனியன் பல்ப் ஆயில், பிளாக் சீட் ஆயில், கோகோனட் ஆயில் அண்ட் பச்சோலி வந்துட்டு இருக்குது. சேம் இதே தான். ஸோ சல்ஃபேட் கிடையாது, பேரபன்ஸ் கிடையாது, டைஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து ஹேர் கலரிங்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு அந்த கலர் வந்து போகக்கூடாது, ஃபேட் ஆகக்கூடாது, நிறைய பேர் ப்ளீச்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹேர் கலர் பண்ணவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க ஷாம்பூஸில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து கலரிங் பண்ணவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு ஷாம்பூ தான் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து நேச்சுரல் அப்படிங்கிறனால வந்துட்டு நிறைய பேர் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக நேச்சுரல் ஷாம்பூ வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். நான் வந்து எனக்கு முன்னாடி நான் என்னோட ஹேர் கேர் வீடியோஸ்லலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு திடீர்னு வந்து டேண்ட்ரஃப் வந்துருச்சு, ஹேர் ஃபால் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டேண்ட்ரஃப் வந்தனால, ஹேர் ஃபால் வந்தனால தான் நான் இந்த 2 ரேஞ்ச் வந்து பிக் பண்ணேன். எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து இந்த ஷாம்பு வந்து ஒர்க் ஆகலை. சேட்லி வந்துட்டு ஒர்க் ஆகலை. சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. பிகாஸ் வந்து எனக்கு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பூ வந்து எனக்கு வந்து கொடுத்த ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரு நேச்சுரலாக வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எந்த ப்ராடக்ட்டும் வந்து செட் ஆகாது. பட் வந்து இது சைட் எஃபெக்ட்ஸும் எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ ஹேர் ஃபாலை வந்து சிவியர் பண்ணி விடுறது அப்படின்லாம் வந்து எதுவுமே பண்ணல. எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்ததுன்னா கொத்தாக ஸ்கால்பில் இருந்து பிடுங்கிட்டு வந்தது.
ரொம்ப கொத்து கொத்தாக அப்படியே பஞ்சாக வரும். நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ரொம்ப பஞ்சாக இப்போ ஸ்கால்ப்லேருந்து ஒரு முடி வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது வருதுன்னா அது எப்படி வரும்னா பஞ்சாகவே வரும். ஷேவ் பண்ண மொட்டை அடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சாக வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி சிவியர் ஹேர் ஃபால் வந்து இருந்தது. ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த ஷாம்பு வந்து மெயினாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் வந்துட்டு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு துளி கூட வந்துட்டு ஒரு சேஞ்சே இல்லை இந்த ப்ராடக்ட்டில். எனக்கு இந்த ப்ராடக்ட்னால ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் ஆகலை, ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகலை, அது வேறு விஷயம். பட் எனக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் வந்துட்டு ஒன்றும் கம்மியாலாம் ஆகலை. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்கு வந்து மைக்ரேன் இருக்குது, இல்லை வந்து அடிக்கடி வந்து ஹெட்டேக் வருது, ரொம்ப வந்து சென்சிட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புளெலாம் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அலர்ஜி, சில பேருக்கு வந்து இந்த வாமிட்லாம் வரும், பர்ஃப்யூம் யாராவது போட்டு வந்தால் வாமிட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னா தயவு செய்து இது வந்து வாங்காதீங்க. அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இந்த ஷாம்பு வந்து வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஹைலி ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு இருக்குது இதில். நான் இப்போ ஓப்பன் கூட பண்ணலை, தயவுசெய்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இதோட மெயினான கான் வந்து இதுதான். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்னாலே நான் வந்து பர்ஃப்யூம் வந்து அடித்து பாடி ஃபுல்லாக அப்படியே அடித்து ரூம் ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிற ஆள்னாலாம். அப்படி இருக்கிற எனக்கே வந்து இதில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பிடிக்கல. ரொம்ப ஹெவியாக மூக்குக்கு அப்படியே சுள்ளுன்னு ஏறுது எனக்கு. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லேருந்து தள்ளி நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இஃப் யூ ஆர் நான் ஃப்ரேக்ரன்ஸ் பர்சன்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி நான் இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து இவ்வளோ ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து தட்டுறேன், அதெல்லாம் கொஞ்சம் ஷேக்லாம் பண்ணல, அதனால் வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவுமே வந்து ஒரு ஹாஃப்வே வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃபே கிடையாது, இல்லை, இது வந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா அந்த கோடு மாதிரி. ஸோ இது வந்து நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது தான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். இது வந்து நான் டேண்ட்ரஃப் பண்ணி யூஸ் சொன்னேன் இல்லையா, எதுவுமே அதான். என்னால் இதில் வந்து அரை பாட்டில் கூட தாண்ட முடியல, அவ்வளோ ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ். பிகாஸ் வந்து இதில் வந்து இந்த டீ ட்ரீ, பெப்பர்மெண்ட், வெட்டி வேர்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஹை ஃப்ரேக்ரன்ஸாக இருந்தது. அரை டப்பா கூட நான் முழுசாக அது யூஸ் பண்ணல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்துட்டு இருக்குது. பட் அஃபோர்டபுள் நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஆப்ஷனாக வந்துட்டு இருக்கும். எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது, எந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு ஒரு நேச்சுரலாக ஏதாவது வந்து சேஃபாக இருக்கணும், நேச்சுரலாக அந்த சல்ஃபேட் பேரபென்லாம் இல்லாமல், டைஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். அதுக்கு வந்து ஓகே. பட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஹேர் கன்சர்ன் இருந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக வந்துட்டு வேஸ்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹேரை வந்து ரொம்ப ட்ரை பண்ணுது. அந்தளவுக்கு லேதரிங் வந்து இது கிடையாது, ஓரளவுக்கு டீசென்ட் லேதரிங். இப்போ நேச்சுரல் ஷாம்பூஸ்னால் வந்து அந்தளவுக்கு வந்து நுரையே வராது. பட் இது வந்து டீசெண்டாக வந்து கொஞ்சம் அந்த லேதர் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸ்கால்ப் வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுது. எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நான் வாங்கினதுக்குரிய வேலையை வந்து இது பண்ணலை. அது ஒன்று தான் மெயின் கன்சர்ன். ஒரு மைல்டான கிளென்சர் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் குட் ஓன்லி. பட் என் சைடில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு பர்டிகுலர் ஹேர் கன்சர்ன்காண்டி யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து இது வந்து பர்சனலாக வந்து நான் ப்ரிஃபர் பண்ணல. இதை விட வந்துட்டு எனக்கு ஹெர்பல் எசன்ஸோ மீரா ஷேக்கா ஷாம்பூ அதுவே வந்துட்டு எனக்கு சூப்பராக வந்துட்டு வேலை செய்யுது. ஸோ டெஃபினட்டாக அது வந்து நான் ரீபர்ச்சேஸும் பண்ண போகிறது கிடையாது. இதை நீங்கள் வேறு யாராவது வந்து வேறு யாராவது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்க்குறேன், இன்னும் 2-3 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, டேக் கேர், பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, பை, லவ் யூ ஆல்.